Welcome, dear brothers and sisters. This is your Elliott Wave Master Course Intermediate Stage Part 2. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இம்பல்ஸ் ஏபிசி ரெண்டுமே பேசிக்கான ரூல்ஸ், ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட், ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டு இந்த வேவ் எவ்வளோ தூரம் போகலான்ட்டு. இப்போ எதுக்கு நமக்கு தேவை இதுனா, இப்போ வேவ் 1 வேவ் டூ கீழே வந்தால் இது எவ்வளோ தூரம் கீழே போனால் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அடுத்த ஃபுல் அண்ட் ஃபுல் வேவாக பிடிக்கலாம். ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் ப்ரைஸ் சேனல் தியரி, பேரலல் சேனல் லைன் போட்டு எப்படி நம்ம வேவ் கன்ஃபார்ம் பண்ணலாம், இந்த வேவ் கன்ஃபார்ம் முடிஞ்சிச்சா இல்லையான்ட்டு அது பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் அந்த வீடியோ சொல்லுவாங்க இல்லை, நிறைய பேர் இந்த வீடியோ படித்தா போதும்ன்ட்டு. அதுதான் இது வீடியோ. நீங்கள் சரியாக இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ 2 வாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வீடியோ இன்டர்மீடியட் ஸ்டேஜில் ஈஸியாக அசால்ட்டாக கிளியர் பண்ணிடுவீங்க. அதான் பிரச்சனை இல்லாமல் ஈஸியாக புரிஞ்சிருவீங்க. ஓகே, இது வீடியோ, அதுதான் இந்த வீடியோ சொல்லுவாங்க. இந்த வீடியோ புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ஒரு 30-40 மினிட்ஸ் இருக்கும் இந்த வீடியோ. ஜஸ்ட் ஒரு பார்த்தீங்க புரிஞ்சுட்டிங்கன்னா போதும், நீங்கள் எல்லாமே டீகோட் பண்ணலாம் இன்டர்மீடியட் ஸ்டேஜில். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாங்க. இதில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது நிறைய ரூல்ஸ். ஓகே, டெக்ஸ்ட் புக்கில் நிறைய ரூல்ஸ் இருப்பீங்க. நிறைய நம்ம குருஸு, நம்ம ஸ்கோர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. நிறைய பேர் எதுக்கு டெக்ஸ்ட் புக் ஃபாலோ பண்ணி சொல்கிறாங்க, வேவ் 3 வேவ் 2 இங்கே போகலாம், ஏ போகலாம், சி இங்கே போகலாம். ஆனால் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, மார்க்கெட்டில் இருக்கிறது வேவ்ஸ் படிக்காமல் டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு வராங்க. நான் முன்னாடியே டெக்ஸ்ட் புக் படிச்சுட்டு நீங்கள் டிரைவிங் கற்றுக்க முடியாது. அப்படியே நீங்கள் இந்த தியரி டெக்ஸ்ட் புக்கில் படிச்சுட்டு இந்த மார்க்கெட்டுக்கு எனக்கு எல்லாமே தெரியும்ன்ட்டு சொல்ல முடியாது. ஓகே, அதனால இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக தான். இந்த டெக்ஸ்ட் புக்கில் இல்லாமல் நாலேஜ் எப்படி இருக்கும், மார்க்கெட்டில் எப்படி இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு தரேன். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு தான் நல்லது, ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் முன்னாடி ஏ 1 2 3 4 5 இருக்குது வேவ்ஸில். ஏ இருக்குது வேவ், வேவ் 2 இருக்குது, இதுக்கப்புறம் வேவ் 4 இருக்குது, வேவ் ஏபிசி. இதெல்லாம் கரெக்டிவ் வேவ்ஸ். ஓகே, கரெக்டிவ் வேவ் பற்றி ஒரு பேசிக்காக சொல்கிறேன். பேசிக் ரூல்ஸ் எப்படின்னா, கரெக்டிவ் வேவ்ஸ்குள்ள நம்மளுக்கு தெரியும் முன்னாடியே வேவ் ஏக்குள்ளேயே ஒரு ஏபிசி இருக்கும். அதுக்கப்புறம் பி வேவ் எதுவுமே ஆகலாம். பி வேவ்ல ட்ரையாங்கிள், டயகனல், இல்லைன்னா ஏபிசி ஃப்ளாட். எப்படி ஏபிசி இருக்கலாம், ஏபிசி ஃப்ளாட் இருக்கலாம். ஃப்ளாட்ல மூணு டைப் இருக்கு, இர்ரெகுலர், எக்ஸ்பேண்டட். இதெல்லாம் நீங்கள் முன்னாடி தெரியும் உங்களுக்கு. இரெகுலர் ஃப்ளாட், ரெகுலர் ஃப்ளாட், இதெல்லாம் எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட். இது உங்களுக்கு இன்னும் தெரியலன்னா நீங்கள் போயிட்டு பிகினர் ஸ்டேஜில் நிறைய இருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கு போட்டு. ஒரு 10 மினிட்ஸ் 5-10 மினிட்ஸ் வீடியோ தான் அது. போயிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் WXY, அப்புறம் WXY, இதெல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரையாங்கிள் இல்லைன்னா டயகனல், ட்ரையாங்கிள் 2 இருக்கு. இது எல்லாமே வே பியில் வரலாம். இருக்குது ஏபிசி டேஞ்சரஸ் மூவ், அதுக்குள்ள இருக்கிறது இல்லை எக்ஸ்ட்ரா டேஞ்சரஸ் மூவ் வே பி. ஓகே, வே பிலேயே எல்லாமே காசு போயிடும். நிறைய பேருக்கு, நிறைய ட்ரேடர்ஸ் தெரியாம என்ன பண்றோம், வே பியில் நிறைய ட்ரேடர்ஸ் இது காசு போட்டு ஓகே அடுத்த மூவ் நம்ம பிடிக்கிறோம், அது அடுத்த மூவ் நம்ம பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லாமே பிடிங்கிடும் மார்க்கெட் காசு. நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, இந்த வேவ் பியை விட்டுருவாங்க. ஓகே, சில பேர் வேவையும் விட்டுருவாங்க, பரவாயில்ல விட்டுலான்ட்டு வேவே விட்டு வேவ் பி விட்டு வேவ் சிக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஓகே, இது வேவ் சி ரொம்ப ஃபாஸ்டான மூவ் வரும், இம்பல்ஸ் மாதிரி தான் வரும். இது வேவ் சி வந்துட்டு அப்புறம் வேவ் சி முடிஞ்சிட்டு எல்லாம் ஒரு பெரிய மூவ் வரப்போகுது. அது ட்ரெண்டிங் மூவ். அதனால நிறைய பேர் ப்ரொஃபஷனல்ஸ் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, வேவ் சியில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் நிறைய பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா, எல்லா வேவ் கால்குலேட் பண்ண, எல்லா இதில் பண்ணோம், அப்படி பண்ண தேவையில்லை. உங்களுக்கே புரியும், நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கே தெரியும் வேவ் சி பிடிச்சா போதும்ன்ட்டு. ஓகே, ஸோ ரூல்ஸ் என்னது, எக்ஸ்டென்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறது இப்போ ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் டூல். ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் நம்ம பேசிக்கான டூல், நீங்கள் நிறைய பேர் கற்றுவீங்க. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும் பேசிக்கான டூல். அடுத்த டூல் ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல். இந்த 2 டூல் எல்லாமே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது பற்றி சொல்லணும்னா நீங்கள் நீங்களே கூகுள் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸி, ரொம்ப 2 செகண்ட்ஸான டூல். அதனால நான் இதை பற்றி சொல்லலை எக்ஸ்ட்ரா. ஸோ நிறைய பேர் எப்படி எக்ஸ்டென்ஷன் டூல் போட்டு 0 பாயிண்ட்ல போட்டு, A பாயிண்ட்ல போட்டு, B பாயிண்ட்ல போட்டிங்கன்னா இது எவ்வளோ சி எவ்வளோ தூரம் போகலான்ட்டு கேல்குலேட் பண்ணுறோம்.
டெக்ஸ்ட் புக்ல நிறைய பேர் படிச்சுட்டு சி வந்து வேவ் 1 கிட்ட தான் சாரி 1x கிட்ட தான் போகணும், 1 எக்ஸ்டென்ஷன் ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் வரைக்கும் போகணும். ஆனா அது வந்து தேவையில்லை. நான் சொல்றேன், நிறைய சார்ட்ஸ் பார்த்துருக்கேன். சில ஸ்டாக்ஸ்ல இப்ப எல்லா ஸ்டாக்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, சில பேர் சேமா இருக்கும், சில பேர் டிஃப்ரெண்டா இருக்கும். பிட்காயின் டிஃப்ரெண்டா இருக்கலாம். நீங்க வந்து யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்க, அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கலாம். இது ஏபிசி இந்தியன் மார்க்கெட் டிஃப்ரெண்டா இருக்கலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. அப்படியே நீங்க கிரிப்டோ பார்த்தீங்க, நீங்க அப்படியே க்ரூட் ஆயில் இல்லைன்னா மெட்டல்ஸ் இல்லைன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் இருக்கலாம். அது வந்து நீங்களே போயிட்டு சார்ட்ல போயிட்டு படிக்கணும். எப்படி என்ன படிக்கணும்னு சொல்றேன். இப்போ வந்து இந்த சி வேவ் வந்து நீங்க டெக்ஸ்ட் புக்ல எல்லாமே படிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா 1 வரைக்கும் வரணும். ஆனா நான் பார்த்தது என்னன்னா, நிறைய வாட்டி வந்து 78% வரைக்கும் வந்து ரிவர்ஸ் ஆயிடும் சி வேவ். இதுக்கு நான் ஸ்டார்டிங் படிக்கும்போது நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே சரி சி வேவ் வந்து இங்க வரணும், 1x சொல்லுவாங்க, இங்க வரணும், கண்டிப்பா வரணும். நான் வெயிட் பண்ணியிருந்தேன், நான் வரல. சி வேவ் வந்து 78 கிட்டே முடிஞ்சு திரும்பி ரிவர்ஸ் ஆச்சு வேவ். இது வந்து சி வேவ் கிடையாது, இது எப்படின்ட்டு நான் யோசிச்சேன். ஆனா நான் பார்த்தது ஸ்லோவா நான் என்னோட ட்ரேடிங் ஜர்னில பார்க்கும்போது நிறைய ஸ்டாக் இப்படி பண்ணுது. ஸோ நான் வந்து ஓகே முடிவு பண்ணிட்டேன், சரி ஓகே இது 78% கிட்ட வந்து ரிவர்ஸ் ஆகலான்ட்டு. ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்களே போயிட்டு வந்து ஸ்டாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஸோ 78 கிட்ட வந்துச்சு சி வேவ். இப்படி எல்லாம் போச்சு, இம்பல்ஸ் மாதிரி இப்படி 78 கிட்ட வந்துச்சு. நீங்க இங்கே உஷாராயிடணும். ஓகே சி வேவ் வந்து முடியலாம். நீங்க வந்து உஷாராயிருக்கணும். முடியலன்னா பரவாயில்ல, நீங்க ஏற்கனவே ஷார்ட்ல தான் இருக்கீங்க. அது வந்து நீங்க வந்து எப்படி உஷாராயிருக்கலாம். நீங்க வந்து ஓகே 78 கிட்ட வந்துச்சு, ரெடியா இருக்கணும். இப்போ இங்கில இருந்து எதுவும் வந்தாலும் நான் வந்து அவ்வளோ கணக்கு தேவையில்லை. எங்க வேணா ரிவர்ஸ் ஆகலாம் இந்த வேவ். ஓகே, அது வந்து நீங்க வந்து ரெடியா இருக்கணும். அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, 1x தான் மினிமம், இங்க தான் வரணும், இங்கில இருந்து தான் ரிவர்ஸ் ஆகணும். ஆனா அதுவும் தேவையில்லை. அப்பப்ப நியூஸ் ஈவெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை குவார்டர்லி ரிசல்ட் இதெல்லாம் இருக்கலாம். அந்த டைம்ல சில டைம்ஸ் வந்து தேவையில்லை, நியூஸ் ஈவெண்ட்ஸ் தேவையில்லை. சில டைம்ஸ் வந்து சி வேவ் வந்து 1.23 வரைக்கும் போகலாம். ஓகே, இதெல்லாம் சி வேவ்ஸ்க்கு அப்ளை. ஏபிசி எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏபிசி, இங்கேயும் ஏபிசி. இது வேவ் 3ல இருக்குது, வேவ் 3.2, வேவ் 3.4லயும் ஏபிசி இருக்கும். எல்லா ஏபிசி ஒரே ஒரு ரூல் தான் சொல்றேன். ஓகே, இது வந்து 1.23x-க்கும் போகலாம். ஓகே, இது வந்து தப்பே இல்லை. இதுல நிறைய பேர் வந்து ஓகே 1 தாண்டி போச்சு, இது வந்து சி வேவ் கிடையாது சொல்லுவாங்க. தேவையில்லை. அப்படி நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, நீங்க சி வேவ்ல உள்ள இருக்குது இம்பல்ஸ் வந்து படிக்கணும். நீங்க இது படிச்சா போதும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். இம்பல்ஸ் எப்படி படிக்கணும்னு சொல்றேன். இப்ப நீங்க இந்த சி வேவ்க்குள்ள படிச்சீங்கன்னா போதும். இப்ப நீங்க தேவை என்னன்னா C.4. இந்த C.4 படிச்சீங்க, அதுக்கப்புறம் C.4 கால்குலேட் பண்ணியும் போதும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரியும் C.5க்கு அப்புறம் தான் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுது. நீங்க இந்த பிட்டு மட்டும் கரெக்டா பிடிச்சிங்கன்னா போதும், ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க அடுத்த வேவ் பிடிக்கலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளனேஷன் சி வேவ்க்காக. இப்போ இம்பல்ஸ் படிக்கலாம். ஸோ இம்பல்ஸ்ல வந்து பழைய வேவ் பார்த்தீங்கன்னா, பழைய வேவ் வந்து பேரிஷா இருக்கு. ஓகே, இந்த எக்ஸாம்பிள்ல சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள்ல வந்து பேரிஷா இருக்கு. ஓகே, வேவ் 1க்கு ஒரு கணக்கு கிடையாது, எவ்வளவு தூரம் போகலாம், அது வந்து எதுவுமே கணக்கு கிடையாது. சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்ப்பீங்க, வேவ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகே, அப்புறம் வேவ் 2 வந்துடும் சடனா, திரும்பி ஃபாஸ்டா ஒரு வேவ் 3 வந்துடும். அதனால வேவ் 1 கணக்கே இல்லை. ஆனா வேவ் 1ல நிறைய வாட்டி என்ன ஆகுதுன்னா, பழைய ஸ்விங் ஹை இருக்கீங்க. ஓகே, பழைய ஸ்விங் ஹைக்கு வந்து வேவ் 1 கண்டிப்பா ரீடெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா கவர் ஆயிடும் ஃபாஸ்டா. சில டைம்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஆகும், சில டைம்ஸ் வந்து எண்டிங் டயக்ராம் மாதிரி வரும். ஓகே, இது வந்து கண்டிப்பா இது வந்து டச் ஆகும் வேவ் 1. ஓகே, அப்பயே நீங்க சொல்லலாம் இது வேவ் 1ன்ட்டு. ஓகே, வேவ் 1 புது வேவ் ஸ்டார்ட் ஆகும். அதனால நீங்க முன்னாடி என்ன வேவ் போயிட்டு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் படிக்கணும். சப்போஸ் இது வந்து சி வேவ், இது வந்து C.5, C.4, இது வந்து C.5 சொல்லிக்கலாம். ஓகே, C.5க்கு அப்புறம் ஒரு பெரிய மூவ் ஆகுது. ஸோ C.4 வந்து இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வேவ் 1 ரீடெஸ்ட் ஆயிடும் ஃபுல் அண்ட் ஃபுல்லா. ஓகே, இது வந்து நம்ம படிக்கலாம். ஸோ வேவ் 1க்குள்ள இருக்குது 1, 2, 3, 4, 5 நீங்க படிக்கலாம். இது வந்து படிச்சுட்டு நீங்க தெரியும் உங்களுக்கு வேவ் 2 வரப்போகுதுன்ட்டு. வேவ் 2
வேவ் 2 எப்படின்னா நீங்க வந்து ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுவீங்க. வேவ் 1 ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுவீங்க. ரீட்ரேஸ்மெண்ட் டூல் போட்டு ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் போட்டு பெஸ்ட் கேஸ் சினாரியோ நான் ரொம்ப நல்லது வேவ் 2 50% இல்லைன்னா 61% வரைக்கும் 0.5 இல்லைன்னா 0.618 வரைக்கும் வந்தா சூப்பர். ஏன்னா அதுதான் பெஸ்ட் கரெக்ஷன். இப்போ வேவ் 2ல என்னென்ன வேவ்ஸ் ஆகலாம்? இப்போ ஏபிசி ஆகலாம், இல்லைன்னா WXY ஆகலாம், WXYXZவும் ஆகலாம். சரிங்களா? இதுவும் ஆகலாம். அப்போ இல்லைன்னா நீங்க ஏபிசி ஃபிளாட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பெட்ல இதெல்லாம் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும். இப்படி வரும். ஓகே, இப்படின்னா இப்படி வரும். இங்க இதாச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் ப்ரைஸ் வந்து கீழே வரப்போகுதுன்ட்டு. ஃபர்ஸ்ட் இது எல்லாமே. ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து 50%ல கிட்ட உஷாரா இருக்கணும். 50% கிட்ட வேவ் வந்தா நம்ம உஷாரா இருக்கணும். இது வந்து வேவ் முடி போகுதுன்ட்டு வேவ் 2. இப்ப நிஜமா சொன்னா வேவ் 2 வந்து 78% வரைக்கும் போகலாம், இல்லைன்னா 90% வரைக்கும் போகலாம். அது தப்பு இல்லை. வேவ் 2 எதுக்கு வருது வேவ் 2 உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன பிகினர் ஸ்டேஜ்ல பார்த்துருப்பீங்க, நீங்க வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ் ஸ்டார்டிங்ல பார்த்துருப்பீங்க. நிறைய வாட்டி சொல்லிருக்கேன் வேவ் 2 எதுக்கு வரப்போகுது. ஓகே, வந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? இப்போ வேவ் 2க்கு அப்புறம் வேவ் 3 வரப்போகுது. ஆனா ஒன் ஒன் டாபிக் இருக்குங்க. வேவ் 2 ஃபிளாட் அண்ட் வேவ் 2 ஏபிசி வந்து சைட்வேஸ் போச்சுன்னா என்ன? இப்போ அந்த டைம்ல வேவ் 0.5 வராது. அந்த டைம்ல சைட்வேஸ் போச்சுன்னா நீங்க என்ன பார்க்கணும்னா மினிமம் 23 இது இருக்குல்ல 22.3x இது வந்து வந்துச்சுன்னா போதும். ஓகே, அதுக்கப்புறம் 38 இங்க இவ்வளோ இதுக்குள்ள வந்துச்சுன்னா ஒரு ஃபிளாட் கரெக்ஷனா. சில டைம்ஸ் ஃபிளாட் இப்படி வரும், சில டைம்ஸ் ஃபிளாட் பெரிய ரேஞ்சில் வரும். அந்த டைம்ல சொல்றேன். ரெண்டு மினிமம் வந்து நீங்க 0.23 வந்து கரெக்ஷன்ல வந்தா போதும். அந்த டைம்ல ஃபிளாட்ல முன்னாடி உங்களுக்கு தெரியாது வந்து ஃபிளாட் வருதுன்ட்டு தெரியாது உங்களுக்கு. ஆனா அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல போனீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வந்துடும் முன்னாடியே. அதுல வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் போட்டு படிப்போம். ஓகே, ஸோ இப்போ வந்து இதெல்லாம் போட்டு நீங்க செகண்ட் வேவ் முடிஞ்சுது. அடுத்து வந்து மெயினான வேவ் நமக்கு வேவ் 3. ஓகே, இந்த வேவ் 3ல எப்படின்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் நிறைய தப்பு பண்றாங்க. என்ன தப்பு பண்றாங்கன்னா இது 1.6 வரைக்கும் போதும், வேவ் 1 வேவ் 3 இங்கதான் வரும், இவ்வளோ வரும், இல்லைன்னா தாண்டி 2.6 வரைக்கும் போகும். கண்டிப்பா அப்படியே மைண்ட்ல செட் பண்ணுவாங்க. அது ரொம்ப தப்பு. ஏன்னா சில டைம் வந்து வேவ் 3 வந்து வேவ் நிறைய பேர் வந்து 1.6 வரைக்கும் தான் வரும்ன்ட்டு சொல்லிட்டு இங்கதான் புக் பண்ணிடுவாங்க. எல்லாமே புக் பண்ணிட்டு உட்காந்துருவாங்க. ஓகே, வேவ் 3 முடிஞ்சது, சூப்பரான ப்ராஃபிட் வந்துச்சு. ஆனா சில டைம் வந்து இவங்க கன்சாலிடேட் பண்ணி திரும்பி மேலே போயிடும், வேவ் 3 கண்டினியூ ஆயிடும். ஓகே, சில டைம் வந்து நிறைய பேர் வந்து ஓகே 2.6 வரைக்கும் தான் வருவோன்ட்டு ஸோ அவங்க போகாம இங்க முன்னாடியே திரும்பிடும் வேவ் 3. அது அப்புறம் எப்படி ஆச்சுன்னா எல்லா ப்ராஃபிட் வந்து ஜீரோ லாஸ்ட் போயிடும். ஓகே, ஸோ அந்த டைம்ல நான் சொல்றது கேளுங்க. இதுதான் டெக்ஸ்ட் புக்ல இல்லாம கான்செப்ட். வேவ் 3க்கு நம்ம எப்பவுமே கால்குலேட் பண்ண தேவையில்லை. எங்க முடிக்கிறாங்க வேவ் 3 எங்க முடிக்குது அன்னது நம்ம பார்க்க மாட்டோம். ஓகே, வேவ் 3ல உள்ள இருக்குது வேவ்ஸ். வேவ் 3ல உள்ள இருக்குது வேவ்ஸ். என்ன வேவ்ஸ்? 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகேங்களா? வேவ் 3க்குள்ள இது வேவ்ஸ் இருக்கு. ஸோ 3.1 3.2 3.3 3.4 3.5 சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து வேவ் 3ல உள்ள இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா வேவ் 3.3 வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஓகே, வேவ் 3.3 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து வேவ் 3.4 கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்றோம் சொல்றேன். இப்போ வேவ் 4 கால்குலேஷன் பண்ணும்போது சொல்றேன் எப்படி கால்குலேட் பண்ணலாம். வேவ் 3.3 கால்குலேட் வேவ் 3.3 வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ சடனா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுது. அப்போ நீங்க 3.4 கால்குலேட் பண்ணுவீங்க. ஓகே, இது ரெண்டுமே கால்குலேட் பண்ணிட்டு தான் நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க வந்து அடுத்த ஸ்டெப் 3.5 கால்குலேட் பண்ணுவீங்க கரெக்டா. ஏன்னா 3.5க்கு அப்புறம் தான் மார்க்கெட் திரும்ப போகுது. வேவ் 4க்காக கரெக்ஷன் வரப்போகுது. அப்போதான் வரும். அதுக்கு முன்னாடி தேவையில்லை. இதெல்லாம் வேஸ்ட். உங்களுக்கு நிறைய பேர் வந்து இங்க மார்க்கெட் வந்து இங்கதான் ஆக போகுது, இங்கதான் தேவையில்லை. மார்க்கெட் வேவ் 3ல எங்கும் வேணா போகலாம். ஏன்னா அந்த ரொம்ப பவர்ஃபுல்லான வேவ் அது. சரிங்களா? நீங்க தப்ப பண்ணாதீங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கே நல்லது. 3.3 வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.
3.3க்கு அப்புறம் நீங்கள் வந்து 3.4 கால்குலேட் பண்ணுங்க. இவ்வளோ வரலான்ட்டு 3.4 இங்கே வந்துட்டு 3.4 திரும்பி ஸ்டார்ட் 3.5 வேவ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கால்குலேட் பண்ணுங்க, எப்படி எங்கே வரைக்கும் போகலாம் அதெல்லாம். அப்போதான் உங்களுக்கு தெரியும் வேவ் 3 வந்து முடிய போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேவ் 3யோட எக்ஸ்டென்ஷன் போடுவீங்க. ஓகே, வேவ் 3யோட எக்ஸ்டென்ஷன் போட்டிங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை பார்க்காம நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க 3.3 எப்போ வரும், 3.4 எப்போ வரும். லாஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து 3.5 கால்குலேட் பண்ணுறீங்க. 3.5க்காக நீங்கள் திரும்பி எக்ஸ்டென்ஷன் வேவ் இங்கே போடுறீங்க. ஓகே, அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகே 3.5 வருது, இங்கே போதும், இங்கே தான் முடி போகுதுன்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தேர்ட் வேவ் இங்கே முடி போகுது, அங்கே முடி போகுது சொல்ல தேவையில்லை, கேட்க தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் இப்போ வேவ் 3.3 வரும், 3.4 கால்குலேட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் 3.5 கால்குலேட் பண்ணுவீங்க. அவ்வளோதான். அங்கே சில டைம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து கிளாஷ் ஆகும். சில பெரிய இதோட ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ் 3யோட சில டைம் இதுவும் கிளாஷ் ஆகும். அப்படி கிளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அந்த வந்து கான்ஃப்ளன்ஸ் சொல்லுவாங்க, ஒரு ஜோன், ஃபிபனாச்சி ஜோன் சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து அதுதான் வேவ் 3யோட சீக்ரெட். இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்காது, யாருமே இதை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து வேவ் 4. இப்போ வேவ் 4 எப்படி கால்குலேட் பண்ணலாம்? வேவ் 4ல் வந்து நான் சொன்ன மாதிரி வேவ் 4க்கு நீங்கள் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் சொல்கிறேன். ரெண்டு மெத்தட் இருக்குது வேவ் 4க்கு. ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குல்ல, ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா வேவ் 3யோட ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிங்க. இப்போ வேவ் 3யோட ரீட்ரேஸ்மெண்ட் போட்டிங்கன்னா இது வந்து 38 இல்லைன்னா 50% ஜோன். இந்த ஜோன் கண்டிப்பாக வரணும் வேவ் 4, அதுதான் நம்பிக்கை. ஓகே, இந்த ஜோன் கண்டிப்பாக டச் ஆகணும். இப்போ நீங்கள் அட்வான்ஸில் போயிட்டீங்கன்னா சில இண்டிகேட்டர் போட்டு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் வேவ் 4 இது வந்து கண்டிப்பாக இங்கே வரணும், இங்கே வந்துச்சுன்னா ஓகே வேவ் 4 ஆகும். ஆனால் அது இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக மெத்தட் இப்போ சொல்ல போகிற ப்ரைஸ் சேனல்ஸ் தியரி போட்டு அது வந்து நீங்கள் அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் தேவைன்னா படிச்சுக்கோங்க. தேவையில்லை நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ் முடிச்சிட்டிங்கன்னா போதும். அட்வான்ஸ் இன்னும் படிக்கணும்னா உங்கள் இஷ்டம். ஓகே, இது வந்து வேவ் 4 வந்து வேவ் 3யோட ரீட்ரேஸ்மெண்ட்டில் 38 இல்லைன்னா 50% வரலாம். சரிங்களா, வேவ் 3 ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் இல்லைன்னா நீங்கள் ஃபுல் வேவ் எடுத்துக்கோங்க. ஃபுல் வேவ் எடுத்தீங்கன்னா இதில் ஃபுல் வேவ்ல சேம் ரூல் 38 இல்லைன்னா 50%. ரெண்டு மெத்தட் இருக்கு, புரிஞ்சுங்களா? ஓகே, ரெண்டு மெத்தடில் நான் எந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன்னா நான் வந்து இந்த தான் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். 0லேருந்து ஃபுல் வேவ் 3 ரீட்ரேஸ்மெண்ட் போட்டால் 38% வரைக்கும் வந்தால் போதும். அதுக்கு மேலே நான் வந்து இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவேன். அட்வான்ஸ் கான்செப்டில் இருக்குது இண்டிகேட்டர்லாம் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இது வந்து வேவ் 4. இப்போ வேவ் 4ல் உள்ளேயே நிறைய வேவ் இருக்கும், ஏபிசின்ட்டு. இந்த சி படித்தா போதும். திரும்பி ஏபிசி ரூல்ஸ் சொன்னேன்ல எப்படி, அந்த டைம் சியோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இந்த 38%க்குள்ளே வந்துதா அது பார்த்தீங்கன்னா போதும். ஓகே, இப்போ ஒரு வேவ் 4 எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி 3.4 திரும்பி சொல்கிறேன். 3.4ல் எப்படின்னா இப்போ 3.3 நான் சொன்ன மாதிரி 3.3 வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 3.4 நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, அந்த டைமில் எப்படின்னா ஒரு 3.3 ஆச்சு, உங்களுக்கு ப்ரைஸ் சேனல் தியரிக்கு அப்புறம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். 3.3 ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா 3.4க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. 3.4 எப்படின்னா அந்த தேர்ட் வேவ் ஃபுல்லாக எங்கே 3.3லேருந்து 0 வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் போட்டு நீங்கள் வந்து ஃபோர்த் வேவ் 3.4க்காக வெயிட் பண்ணுறீங்க. 3.4 வந்து திரும்பி அதுதான் சேம் வேவ் 38லேருந்து 50% வரைக்கும் வரலாம். ஓகே, வந்தால் போதும். இங்கே இது ஓகே 3. இங்கிருந்து திரும்பி மார்க்கெட் வந்து 3.5 கால்குலேட் பண்ணுவீங்க. இப்போ 3.5 எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் போட்டு 3.3 3.4ல் போட்டு 3.5. 3.5ல என்னன்னா மினிமம் 5th வேவோட எக்ஸ்டென்ஷன் இது. ஓகே, 5th வேவ் கால்குலேஷன். 5th வேவ்ல நம்மளுக்கு தேவை என்னன்னா மினிமம் 38% வருது வேவ். மினிமம் 38% வந்துச்சுன்னா போதும். இதுக்கு மேலே போனஸ். ஓகே, 38% வந்துச்சா போதும். நம்ம இங்கிலேருந்து உஷாராக இருக்கணும். ஏன்னா எங்கே வேணா திரும்பிக்கலாம் வேவ். இப்போ ஓகே, எங்கே வேணா திரும்பி வேவ்
ரிவர்ஸ் ஆகிடலாம் இதுக்கு மேலே. ஸோ இது வந்து பேசிக்கான தேர்ட் வேவ். பேசிக்கான ஃபிஃப்த் வேவ் ஃபுல் அண்ட் ஃபுல் திரும்பி தேர்ட் 3.5 மாதிரி தான். ஆனால் இதில் வந்து நம்ம ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து போகணும். ஓகே, சேம் ரூல்ஸ். மினிமம் வந்து 38% வந்தால் போதும் நம்மளுக்கு. இது மேலே போச்சுன்னா நம்ம உஷாராக இருக்கணும். எப்போ வேணால் ரிவர்ஸ் ஆகலாம். ஆனால் இதில் என்ன கேட்ச்னா, சில டைம் வந்து ஃபிஃப்த் வேவ் வந்து 78% வரைக்கும் போயிடும். ஓகே, சில டைம் வந்து ஃபிஃப்த் வேவ் வந்து 78% கிட்ட போயிடும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த டைமில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா உள்ளே 1 2 3 4 5 இருக்கும் ஃபிஃப்த் வேவ்க்குள்ளேயே. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து ரீட்ரேஸ் ஆகுதான், இது வந்து திரும்புதுன்னா கேரண்டியாக இந்த ஃபுல்லாக வேவ் 5 ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ் 5 வந்து ரீட்ரேஸ் ஆகும். ஏன்னா இது வந்து எக்ஸ்டெண்டட் வேவ் சொல்லுவாங்க, வேவ் 5 எக்ஸ்டெண்டட் சொல்லுவாங்க. ஓகே, வேவ் 5 எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா இது வந்து மோஸ்ட்டாக இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட்ரேஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் உங்கள் டார்கெட் இங்கே இருக்குன்ட்டு. ஓகே, இது வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும் உங்களுக்கு டார்கெட். எப்போ இது வந்து வேவ் 5 வந்து 78%லேருந்து ரிவர்ஸ் ஆகுதுன்னா அப்போ உங்களுக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப ஸ்லோ. அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திரும்புது இங்கே. ஓகே, அப்படியே நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் பேசிக்காக எப்படி ஒரு 1 2 3 4 5 அப்புறம் ஏபிசி எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு பேசிக்காக தெரியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரைஸ் சேனல் தியரி பார்க்க போகிறோம். ப்ரைஸ் சேனல் தியரி என்னதுன்னா, இந்த பேரலல் சேனல் லைன் இருக்குது. ஓகே, பேரலல் சேனல் லைனில் இருக்கு. இந்த பேரலல் சேனல் லைன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டெக்ஸ்ட் புக்கில் இல்லை இதெல்லாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வேவ் 1 வேவ் 2 வேவ் 3 வேவ் 4 வேவ் 5 இப்படி தான் போகுதுன்ட்டு. பேரலல் உள்ள தான் போகுது, இல்லைன்னா ஒரு ஏபிசி இப்படி தான் போகுதுன்ட்டு. ஓகே, ஆனால் நீங்கள் பார்ப்பீங்க சில டைம் வேவ் 1 வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், வேவ் 2 சின்னதாக இருக்கும், சடனாக பெரிய வேவ் வந்துடும். ஓகே, இப்போ வேவ் 4 வந்துடும், வேவ் 5 அப்புறம் அப்படி. இதெல்லாம் வந்து நீங்கள் ரியலாக பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். ஆனால் இது சேனல் லைனுக்குள்ளே இருக்குது, தேவையே இல்லை. சேனல் லைன் தாண்டியும் போகலாம். ஓகே, இது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, சேனல் லைனும் தாண்டியே போகலாம் உங்களுக்கு. ஓகே, இது வந்து நம்ம எப்படி எல்லா பாயிண்ட்ல மாற்றி போட போகிறோம் சேனல் லைன். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மூலியாக சொல்கிறேன் எப்படி பண்ணலாம். ஆனால் ரூல் என்னென்னா, ரூல் நம்பர் 1 ஓன்லி ரூல் இதில் சேனல் லைனில் ரூல் நம்பர் 1 அண்ட் இருக்குதே ஒன்லி 1 ரூல். இது வந்து நான் கண்டுபிடிச்சது, இல்லைன்னா நான் எப்படி புரிஞ்சுட்டேன் நான் சொல்கிறேன். மினிமம் 3 பாயிண்ட் வேணும் ஒரு சேனல் ட்ராப் பண்ணுறதுக்கு. இல்லை எப்படின்னா, ஒரு 0 இல்லைனா 1 இல்லைனா 2, இதில் 3 பாயிண்ட் இருக்குது. ஓகே, 0 1 2. அப்போ தான் நீங்கள் வந்து சேனல் லைன் ட்ராப் பண்ண முடியும் வேவ் 3க்காக. ஓகே, நீங்கள் வந்து வேவ் 2க்காக பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து 2 பாயிண்ட் தான் இருக்குது, 1 and 0. வேவ் 3க்கு முன்னாடி 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ முன்னாடி பின்னாடி இருக்குது 3 பாயிண்ட் வேணும் நம்மளுக்கு. இதுக்கு பின்னாடி வேவ் 3க்கு பின்னாடி வந்து 3 பாயிண்ட் இருக்கு, 2 1 0. ஸோ ஒரு வேவ்க்கு முன்னாடி பின்னாடி வேவ் பின்னாடி வந்து 3 பாயிண்ட் இருக்கும் நம்ம. ஓகே, ஸோ வேவ் 4 பின்னாடி எவ்வளோ பாயிண்ட் இருக்கு, வேவ் 3 இருக்கு, வேவ் 2 இருக்கு, வேவ் 1 இருக்கு. இந்த 3 பாயிண்ட் சேர்ந்து ஒரு சேனல் லைன் ட்ராப் பண்ண போகிறோம். ஓகே, வேவ் 4க்காக சேம் திங், வேவ் 3க்காக வேவ் 1 வேவ் 2 வேவ் 3 போட்டு தான் ஒரு சேனல் வரும் வேவ் 3க்காக. அது எப்படி சேனல் படிக்கணும்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இதில் வந்து 1 2 3 4 5 இது ஃபுல் வேவ் இருக்கு. அந்த ஃபுல் வேவ்க்குள்ளேயே சின்ன சின்ன சப்வேவ்ஸ் எல்லாம் இருக்கு. அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்ட்டு சொல்ல போகிறேன். இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். கொஞ்சம் கவனிங்க, நம்ம கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுங்க இந்த பார்ட்டுக்கு. ஓகே, இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வேவ் 1, இந்த வேவ் 1கே நம்ம வந்து ஒரு சேனல் ட்ராப் பண்ண போகிறோம் இப்படி. ஓகே, இந்த வேவ் 1கே நம்ம ஒரு சேனல் ட்ராப் பண்ணிட்டோம். வேவ் 1 வந்து சேனல் பிரேக் ஆயிடுச்சு. வேவ் 1ஓட சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ் 1ஓட சேனல் பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்க, அப்போதான் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே வேவ் 2 வரப்போகுதுன்ட்டு. ஓகே, வேவ் 2 வரப்போகுது எப்படி கால்குலேட் பண்ணலாம், இப்போ முன்னாடியே தெரியும். ஃபிபனாச்சி போட்டால் போதும், ஃபிபனாச்சி போட்டால் போதும் எங்கே போகுதுன்ட்டு வேவ் ஃபர்ஸ்ட் மெத்தட். அதுக்கப்புறம் செகண்ட் மெத்தட் என்னன்னா,
நீங்க A வேவ் 2.A 2.B 2.Cயும் கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும். ஏபிசி போட்டு A போட்டு B போட்டு C போட்டு நீங்க கரெக்டா ஒரு 2 வேவ் 2.C கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணீங்க, வேவ் 2.C கால்குலேட் பண்ணிட்டீங்க. இல்ல அதுக்கப்புறம் ஃபிபனாச்சி ஃபிப் சொல்லுவாங்க, ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் போட்டீங்க. ஓகே, ரெண்டுமே போட்டீங்க. 2 மெத்தட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்ப நீங்க க்ளோஸ் அப்ல போனீங்கன்னா வேவ் 2குள்ள சி இருக்கு. வேவ் 2குள்ள ஒரு சி இருக்கு. அதுக்கு ஒரு தனியா சேனல் போட்டீங்கன்னா, வேவ் 2க்கு ஒரு தனியா சேனல் போட்டீங்கன்னா, இப்போ 2.Cயோட சேனல் இது. பர்பிள் இது 2.Cயோட சேனல். ஓகே, இது வந்து இங்க வந்து பிரேக் ஆகுது. நெக்ஸ்ட் வேவ் வந்து இங்க பிரேக் ஆகுது. ஓகே, புரியுது, ஃபைன். நெக்ஸ்ட் இதுல வந்து வேவ் 2 உடைய வேவ் சேனல் போடலாம். இப்போ வேவ் 1 ஃபுல்லா ஒரு சேனல் போட்டோம்ல, அப்படியே ஒரு வேவ் 2ல ஒரு ஃபுல்லா சேனல் போடலாம். எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, மேலே கீழே 2 லோஸ் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஹை இருக்கு. ஓகே, ஏன்னா நம்ம ஓகே இப்போ கிளியரா சொல்றேன். இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு டேர்ன் ஆகுது மார்க்கெட். நம்ம இங்க இருக்கும், இந்த பாயிண்ட்ல இருக்கும் எக்ஸாக்டா மார்க்கெட் இங்க வந்து இருக்குது, நிக்குது. நீங்க வந்து ஒரு வேவ் சி 2Cயோட சேனல் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, இந்த 2Cயோட சேனல் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஓகே இது வந்து வேவ் அடுத்த வேவ் ஸ்டார்ட் ஆகலான்ட்டு யோசிக்கிறீங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து முன்னாடி என்ன பாயிண்ட்ஸ் இருக்கு உங்ககிட்ட? இந்த ஓகே ஒரு வேவ் ஸ்டார்ட் ஆச்சு, இங்க பிரேக் ஆச்சு. இந்த வேவுக்கு ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி நீங்க இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் இருக்கு, இந்த பாயிண்ட் இருக்கு. எல்லாம் 3 பாயிண்ட் சேர்ந்து நீங்க வந்து ஒரு சேனல் ரெடி பண்ண போறீங்க. ஓகே, இப்படி போட்டீங்க ஒரு சேனல். ஸோ நீங்க கிளியரா பார்த்தீங்கன்னா இந்த 2 வேவ்ல இங்க வந்து ஸ்டார்ட் ஆச்சு 2 வேவ். ஓகே, இங்க வந்து ஸ்டார்ட் ஆச்சு 2 வேவ் வந்து ஃபர்ஸ்ட் பர்பிள் சேனல் லைன் பிரேக் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்ச் சேனல் லைன் பிரேக் ஆகுது. ஆரஞ்ச் சேனல் லைன் வந்து ஃபுல் வேவ் 2. இது பர்பிள் சேனல் லைன் வந்து 2.C தான். ஓகே, ரெண்டுமே பிரேக் ஆச்சு. ரெண்டுமே பிரேக் ஆயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேரண்டி இது வந்து ஆயிடுச்சு, கண்டிப்பா வேவ் 2 ஓவர். ஓகே, இப்போ நீங்க ஃபிபனாச்சி போட்டீங்க, வேவ் சி 2.C கால்குலேட் பண்ணீங்க, 2 சேனல் லைன் போட்டீங்க, எல்லாமே போட்டு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு நீங்க உங்களுக்கு வேவ் 2 ஆயிடுச்சுன்ட்டு. அடுத்த வேவ் நீங்க வேவ் 3க்காக போறீங்க, மெயின் வேவ், பெரிய வேவ். ஸோ பெரிய வேவ் போறீங்கன்னா உங்களுக்கு பெரிய வேவ் இது தேவை. ஸோ பெரிய வேவ் தேவைன்னா எப்படி, நீங்க வந்து பெரிய வேவ்க்கு முன்னாடி வேவ் 3க்கு முன்னாடி, அதான் பின்னாடி சொல்லுவாங்க, முன்னாடி பின்னாடி, அதுல வந்து என்ன இருக்கு, வேவ் 2 இருக்கு, வேவ் 1 இருக்கு, வேவ் 0 இருக்கு, ஸ்டார்டிங் பாயிண்ட். இது 3 கனெக்ட் பண்ணிட்டு ஒரு சேனல் லைன் போட்டீங்க. இது வந்து ப்ளூ கலர் சேனல் லைன். ஓகே, 3 கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ப்ளூ கலர் சேனல் லைன் போட்டீங்க. இது வந்து இங்க பிரேக் ஆகுது. இது வந்து இங்க பிரேக் ஆகுது. இது வந்து கேரண்டி. நீங்க சொன்ன மாதிரி வேவ் 3 வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த சேனல் லைன் வந்து பிரேக் ஆகிட்டு மேலே தான் போயிடும். வேவ் 3 வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான வேவ். ஓகே, சேனல் லைன் பிரேக் ஆயிடுச்சு மேலே போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே இது வந்து வேவ் 3ல இருக்கும்ன்ட்டு. ஆனா அவ்வளோ தூரம் எதுக்கு வெயிட் பண்ணோம், இங்கேயே முன்னாடி தெரிஞ்சுமே எனக்கு வேவ் 3 வந்துச்சு இல்லையான்ட்டு. ஸோ நீங்க வந்து வேவ் 3க்காக நீங்க ஒரு சேனல் போட்டீங்கன்னா எப்படி, இங்க 3.1 ஆச்சு, 3.2 ஆச்சு, 3.1 ஆச்சு, 3.2 ஆச்சு. இங்க இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து வேவ் 3 பிரேக் ஆகி போகுது. ஸோ இது நம்ம வந்து வேவ் 1-2ஓட சேனல் பிரேக் ஆகி போகுது. அதுக்கப்புறம் இது மெயின் பெரிய வேவ் பிரேக் ஆகுது. ஸோ 1-2 பிரேக் ஆச்சு இதில். ஸோ சின்ன கவுண்ட்ல வேவ் 3.1 3.2, இது வந்து 3.3 வேவ். 3.3 வேவ் எல்லாத்துமே பிரேக் பண்ணி மேலே போகுது. இதுதான் மெயின் வேவ். ஓகே, ஸோ 3.3 மேலே போகுது. சிம்பிளான கான்செப்ட் இது. ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக சொல்கிறீங்க இது இப்போ நம்ம 3.3ல தான் இருக்கோன்ட்டு. ஓகே, இப்போ எப்படி பண்ணலாம், இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து 3.3க்கு தனியாக ஒரு வேவ் போட்டிங்கன்னா, 3.3க்காக ஒரு தனியாக வேவ் போட்டிங்க. எப்படி, இங்கிலேருந்து 3.3க்காக ஒரு தனியாக வேவ் போட்டிங்க, parallel சேனல் லைன். ஓகே,
நீங்க 3.3க்காக போட்டீங்க, இது வந்து இங்க பிரேக் ஆகுது. பிரைஸ் வந்து சேனல் லைன் பிரேக் ஆயிடுச்சு. இப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஓகே, இது வந்து 3.3 ஆச்சு, 3.4 நான் வந்து கால்குலேட் பண்ணுவோம். 3.4 எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? நீங்க வந்து நம்ம யூஸ்வலான ஃபிபனாச்சி போடுவீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்ட் வேவ் போட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஓகே, ஃபோர்த் வேவ் வந்து இந்த டிஸ்டன்ஸ்ல வந்துரும்ன்ட்டு. ஓகே, அது வந்து ஃபிபனாச்சி போட்டு ரெடியா இருக்கீங்க. அதுக்கப்புறம் நீங்க உள்ள இருக்குது 1 2 ஏபிசி படிப்பீங்க. ஓகே, அது 2 மெத்தட்ஸ் ஆச்சு. இப்ப இந்த சேனல் பிரேக் ஆச்சு. ஓகே, தேர்ட் வேவ் சேனல் பிரேக் ஆச்சு. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஃபோர்த் வேவ்க்கு முன்னாடி ஃபோர்த் வேவ்ல இருக்கலாம்ட்டு யோசிக்கிறீங்க. ஃபோர்த் வேவ்க்கு முன்னாடி என்ன இருக்கு? 3 2 1. 3 2 1 கனெக்ட் பண்ணி ஒரு சேனல் லைன் ட்ரா பண்ணுவீங்க. ரெண்டு ஹை ஜாயின் பண்ணி, அந்த ஹை ஜாயின் பண்ணிட்டு ஒரு லோ இருக்கு ஜாயின் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னா இது வந்து லோ கண்டிப்பா பிரேக் ஆகணும்ட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க முன்னாடியே இந்த தேர்ட் வேவோட பிரேக் ஆச்சு. அதுக்கப்புறம் இது 1 2 3 சேர்ந்து எல்லாத்துக்குமே பிரேக் ஆச்சுங்க. ஓகே, ஸோ நீங்க கண்டிப்பா வேவ் 3.4ல இருக்கீங்களே இப்ப. ஓகே, 3.4ல கண்டிப்பா இருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்க எப்படி இந்த ப்ராசஸ் எப்படி புரியுதா உங்களுக்கு? ஒரு மெயின் வேவ் போகுது, அதுக்கப்புறம் உள்ள இருக்குது தனியா வேவ், ரெண்டுமே பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வேவ் ஸ்டார்ட் ஆச்சுன்ட்டு அர்த்தம். ஓகே, ஸோ இது வந்து பிரேக் பண்ணிட்டீங்க, வேவ் 4ல இருக்கீங்க இப்ப. ஓகே, டன். வேவ் 4 உங்களுக்கு தெரியும் எங்க எவ்வளவு தூரம் வரலான்ட்டு. ஓகே, டன். இப்ப வேவ் 4க்கு முடிஞ்சது எப்படி சொல்வீங்க? தனியா ஒரு வேவ் 4க்காக ஒரு சேனல் லைன், தனியா வேவ் 4க்காக ஒரு சேனல் லைன் ட்ரா பண்ணிட்டீங்க. இது வந்து பிரேக் ஆச்சு சொல்றீங்க. ஓகே, இப்போ சேனல் லைன் வந்து பிரேக் ஆச்சு, ஏ பி சி ஆச்சு. இப்போ தனியா ஒரு மேலே திரும்பி உங்க ஏரியா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியா 38-50% மேலே போகுது. சேனல் லைன் பிரேக் ஆச்சு. இப்போ இங்க இருக்கும் மார்க்கெட்ல இப்போ சேனல் லைன் பிரேக் ஆச்சுன்னா நீங்க என்ன யோசிப்பீங்க? இப்போ 3.5 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மொத்தமா ஒரு இப்போ ஒரு சேனல் வேணும் நம்மளுக்கு. 3.5 ஸ்டார்ட் ஆகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் 3.5க்கு முன்னாடி என்ன வேவ் இருக்கு? பாயிண்ட்ஸ் இருக்கு. 3.4 3.3 3.2 எல்லாம் சேர்ந்து வந்து ஒன் சேனல் லைன் நம்ம போட போறோம். ஓகே, நம்ம என்ன கனெக்ட் பண்ணோம்? ஒரு 2 லோ கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஹை. இது வந்து 3.3 3.4 3.5க்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகே, 3.5க்காக நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒரு வேவ். ஸோ 3.4 3.5 நம்ம என்ன தேவை? மிடில். இது நிறைய பேர் வந்து மிடில் சேனல் லைன் பிரேக் ஆகாது ஃபிஃப்த் வேவ்ல, அதெல்லாம் சொல்லுவாங்க. தேவையில்லை. சில டைம் வந்து பிரேக் ஆகும். ஆனா இதுக்கு மேல இருக்கும்போது லைன், மேல சேனல் லைன் பிரேக் ஆகாது. ஓகே, 90% சான்ஸ் இருக்கு மேல இருக்கிற சேனல் லைன் பிரேக் ஆகுது. இது மிடில் சேனல் லைனால பிரேக் ஆகலாம், தப்பு இல்லை. ஓகே, 3.5 இப்போ முடிஞ்சுது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லா தேர்ட் வேவ் முடிஞ்சுது. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல்லா தேர்ட் வேவ் முடிஞ்சது. ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து 1 2 3 எல்லாம் சேர்ந்து திரும்பி ஒரு சேனல் லைன் போடணும். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா முடிஞ்சதுன்ட்டு 3.5க்காக தனியா ஒரு சேனல் லைன் போட்டு ரெடியே இருப்பீங்க. ஸோ இந்த சேனல் லைன் நீங்க முடிஞ்சது கரெக்டா. ஓகே, ஸோ நீங்க ஓகே இப்போ 3.5 ஆச்சு ஓவர்ன்ட்டு யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் கீழே ட்ராப் பண்ணும்போது இந்த மிடில் சேனல் லைன் மொத்தம் வேவ், இது ஃபுல் அண்ட் ஃபுல் தேர்ட் வேவ் சேனல் லைன் மிடில் சேனல் லைன் பிரேக் ஆச்சு. உங்களுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஓகே, இது வந்து வேவ் 4ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நம்ம வேவ் 4ல இருக்கோம்ட்டு. ஸோ இந்த வேவ் 4 ப்ளூ பெரிய வேவ் 4ல அதுக்கு முன்னாடி என்னென்ன வேவ்ஸ் இருக்கு? பெரிய வேவ் 3 இருக்கு, பெரிய வேவ் 2 மெயின் வேவ், வேவ் 1 மெயின் வேவ். ஸோ எல்லா மெயின் வேவ் சேர்ந்து ஒரு வேவ் போட போறோம். ஓகே, ஸோ அதுல வந்து வேவ் 1 கனெக்ட் பண்ணி, வேவ் 3 கனெக்ட் பண்ணி, வேவ் இது வந்து கனெக்ட் பண்ண போறோம். வந்து ப்ளூ கலர்ல இருக்கும். ஓகே, அது வந்து நீங்க எப்படி எந்த கலர் வேணா போட்டுக்கோங்க, உங்க இஷ்டம். ஸோ இப்படி வந்து பண்ணிட்டோம், கனெக்ட் பண்ணிட்டோம். நமக்கு திரும்பி வேவ் 4ல எப்படி நமக்கு தேவை? இது வந்து பழைய கீழே இருக்குது சேனல் லைன் பிரேக் பண்ணுவோன்ட்டு அப்படியே பெரிய வேவ்லையும் அப்படிதான். ஓகே, வேவ் 4 வந்து இது வந்து பெரிய சேனல் லைன் பிரேக் பண்ணா நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும் இது வந்து ஆயிடுச்சுன்ட்டு. வேவ் 4ல தான் இருக்கு. வேவ் 1 2 3 கண்டிப்பா முடிஞ்சது, வேவ் 4ல இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்க? சில டைம் பெரிய வேவ் 4க்கு எப்படி கால்குலேட் பண்ண முடியும் லென்த்து? நீங்க வந்து யூஸ்வலா நான் இது பண்றேன். நான் எப்படி பண்றேன்? ஃபுல் அண்ட் ஃபுல் வேவ் வந்து நான் ட்ரா பண்றேன்.
ஃபிபனாச்சி ரிட்ரேஷன் நமக்கு தெரியும் இந்த ரேஞ்சில் தான் வரப்போகுதுன்ட்டு. ஓகே, இது வந்து வேவ் 4 நடுவில் ஒரு சைட்வேஸ் மூமெண்டம் ஆயிடுச்சு, இப்படி ட்ரையாங்கிள் ஆச்சுன்னா எப்படி, அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஓகே ட்ரையாங்கிள் ஆச்சுன்னா இப்படி 2.36 வரைக்கும் வரும் கண்டிப்பா. ஆனா நம்மளுக்கு அட்வான்ஸ் கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அந்த இண்டிகேட்டர் கண்டிப்பா பிரேக் ஆகணும் வேவ் 4ல. பெரிய வேவ் 4 இருந்தாலும் சின்ன வேவ் 4 ஆகணும், அந்த டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்க்கு இது வந்து பிரேக் ஆகணும் கண்டிப்பா. இப்படி சொல்லிட்டு நம்ம கேரண்டியா சொல்லலாம். அந்த வந்து நீங்க அட்வான்ஸ் கான்செப்ட்லாம் படிப்பீங்க, இது வந்து இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல படிக்க முடியாது, ரொம்ப ஹை லெவல் கான்செப்ட் அதெல்லாம். ஓகே, ஸோ இது வந்து பிரேக் ஆயிடுச்சு, வேவ் 4 பிரேக் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எப்படி தெரியும் கண்டிப்பா வேவ் 4 ஓவர்னா, வேவ் 4க்கு ஒரு தனியா சேனல் லைன், வேவ் 4க்கு தனியா ஒரு சேனல் லைன், அதுக்கப்புறம் வேவ் 4.cக்கு தனியா ஒரு சேனல் லைன். ஓகே, நீங்க 2 சேனல் லைன் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இது வந்து வேவ் 4 பிரேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, 2 சேனல் லைன் போட்டு வச்சிருக்கேன். 2 சேனல் லைன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பிரேக் ஆயிடுச்சு, இங்க வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. வேவ் 4ஓட சேனல் லைன் பிரேக் ஆயிடுச்சு, வேவ் 4.cயோட பிரேக் ஆயிடுச்சு. எதுக்கு நமக்கு 4.c தேவைன்னா, நம்ம தெரியும் வேவ் 4ல வேவ் சிக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும்ட்டு. ஓகே, இது வந்து சேனல் வேவ் 4 பிரேக் ஆயிடுச்சு, வேவ் 4 இப்போ லாஸ்ட்ல வந்து வேவ் 5ல இருக்கும், பெரிய வேவ் 5. பெரிய வேவ் 5க்கு நமக்கு என்ன தேவைன்னா பெரிய சேனல் லைன் அட்ஜஸ்ட் திரும்பி பண்ணணும். வேவ் 5 முன்னாடி என்ன இருக்கு, வேவ் 4 இருக்கு, வேவ் 3 இருக்கு, வேவ் 2 இருக்கு. 2 லோ கனெக்ட் பண்ணிட்டு இது போட போறோம். ஓகே, வந்து ஃபுல் சேனல், இது வந்து ஃபுல் சேனல் இப்போ சொல்லுவாங்க. ஃபுல் சேனல் எப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் இந்த மேலே வந்து போகாது வேவ் 5. ஓகே, மிடில் சேனல் லைன் வரைக்கும் போகலாம். ஓகே, 1 2 3 5.3 5.4 5.5 ஆகலைங்க. ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட் பிட். இந்த லாஸ்ட் பிட்ல வந்து நீங்க வந்து வேவ் 5.5க்காக கால்குலேட் பண்றீங்கன்னா வேவ் 5.5க்காக நீங்க ஒரு சேனல் லைன் போட்டீங்க. ஓகே, வேவ் 5.5க்காக சேனல் லைன், வேவ் 5க்கு சேனல் லைன் போட்டீங்க, அதுக்குள்ள இருக்குது வேவ் 5.5க்காக போட்டீங்க. ஓகே, திரும்பி சொல்றேன், பெரிய ப்ளூ கலர் இருக்கு, அது வந்து ஃபுல் வேவ் 0 1 2 3 எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஓகே, வேவ் 5க்காக ஃபுல் வேவ்க்காக. அப்புறம் வேவ் 5 மட்டும்காக நீங்க போட்டிருக்கீங்க, அதுக்குள்ள இருக்குது வேவ் 5.5. ஏன்னா 5.5க்கு அப்புறம் தான் திரும்பி போகுதுன்ட்டு நமக்கு தெரியும். ஓகே, 5.5க்காக தனியா போட்டீங்க. இப்போ வந்து இந்த 5.5க்கு பிரேக் ஆச்சு. ஓகே, நீங்க போயிட்டு 5.5 பிரேக் ஆச்சு, இப்போ 5.5th வேவோட மிடில் ஆரஞ்சு கலர் பிரேக் ஆச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க கண்டிப்பா இப்போ வேவ் 5 ஆச்சு, நீங்க பெரிய கரெக்ஷன்ல போறீங்கன்ட்டு. ஓகே, அதான் நான் சொன்னேன், இந்த வீடியோ வந்து கொஞ்சம் செகண்ட் டைம் பாருங்க. இது வந்து ரொம்ப கொஞ்சம் அவ்வளோ டஃப்பான இல்லை, நீங்க 2 வாட்டி இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். ஓகே, இது வந்து கொஞ்சம் லைட்டா அட்வான்ஸ், இதுக்கு மேல நிறைய இருக்கு அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா. இது வந்து ஜஸ்ட் ஒரு பிட்டு அட்வான்ஸ்க்காக நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம், இண்டிகேட்டர் இல்லாம நீங்க எப்படி பிரைஸ் சேனல் போட்டு கண்டுபிடிக்கலாம் எந்த வேவ் போயிட்டு இருக்குன்ட்டு. ஓகே, அடுத்த பார்ட்ல நம்ம சார்ட்ல போட்டு எப்படி கால்குலேட் பண்ணலான்ட்டு பார்ப்போம். அடுத்த பார்ட்ல மீட் பண்ணலாம்.